Good morning students. My name is Gomati. I am handling 10th science. Today we learn about the topic periodic classification of elements. Unit 8 periodic classification of elements. So in this lesson we will learn about the topics of recognize the basis of modern periodic law and its development, list the features of groups and periods of the modern periodic table, explain the trends in periodic properties along the periods and groups, distinguish between ores and minerals, list out the types of separation of impurities from the ores, recall the various places of occurrence of minerals in the state of Tamil Nadu, put forth the properties of metals, identify the stages involved in metallurgical process, think scientifically on alloys and their types, develop an idea on amalgam, understand the reason for corrosion and the methods of its prevention. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதாவது பீரியாடிக் லா, மாடர்ன் பீரியாடிக் லானா என்ன, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பீரியாடிக் டேபிளில் இருக்கிற குரூப்ஸ் அண்ட் பீரியட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓர்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, ஓர்ஸில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எப்படி செப்பரேட் பண்ண முடியும், தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல மினரல்ஸ் கிடைக்குது, மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, சரிங்களா. அந்த மெட்டல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஓர்ஸ்லேருந்து மெட்டலை நம்ம செப்பரேட் பண்ணுறோம் இல்லையா, ப்யூரிஃபை பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜஸ் என்னென்ன ப்ராசஸில் அதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம், சரிங்களா. அந்த அலாய்ஸ்னால் என்ன, அதோட டைப் என்ன, அமால்கம் அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கரோஷன் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். இன் 18th and 19th centuries witnessed a rapid development in chemistry in all spheres of scientific activities. By 1860, scientists had already discovered 60 elements and determined their atomic masses. They noticed that some elements had similar properties and hence arranged them into groups. During this period, several new elements were discovered. These elements were found to have different properties. அதாவது 1860s பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் 60 எலமெண்ட்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அதோட அட்டாமிக் மாசஸ் தெரிஞ்சுது. ஸோ அட்டாமிக் மாசஸை வச்சு அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா. ஒரு எலமெண்ட்ஸோட சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறத ஒரு குரூப்பாக நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, குரூப் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு சில எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குரூப்ஸாக ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் ஒவ்வொரு குரூப்பாக டிவைட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃப்ரூட் ஸ்டால்லாம் போகிறோம் இல்லையா. ஸோ ஃப்ரூட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸை தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, கிரேப்ஸ் ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஆரஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. இதே பனானா எடுத்துட்டிங்கன்னா அது தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி வேறு, பனானாவோட ப்ராப்பர்ட்டி வேறு, ஆப்பிளோட ப்ராப்பர்ட்டி வேறு. ஸோ ஒரு சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது ஒரு குரூப்பாக வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி எலமெண்ட்ஸில் சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது ஒரு குரூப்பாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பாருங்கள், வித் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அண்ட் பீரியட்ஸ் ஷோயிங் ஏ ரெகுலர் கிராஜுவேஷன். ஸோ ரெகுலர் இன்டர்வலுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகிற எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராப்பர்ட்டிஸில் இருந்துச்சு. ஸோ சயின்டிஸ்ட் மேட் செவரல் அட்டெம்ப்ட் டு அரேஞ்ச் எலமெண்ட்ஸ் இன் ஏ லாஜிக்கல் வே. யூ ஹேவ் ஸ்டடிட் அபவுட் ஆல் திஸ் ஏர்லி அட்டெம்ப்ட்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் 9th. ஸோ 9thலேயே நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் கெயின் பண்ணுறது எதை பற்றி அப்படின்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா. ஸோ இந்த லெசனில் யூ கெட் செட் டு கோ அஹெட் வித் த ஹையர் ஆர்டர் ஆஃப் திங்கிங் டு என்ஹான்ஸ் யுவர் நாலேஜ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், மாடர்ன் பீரியாடிக் லா. மாடர்ன் பீரியாடிக் லா பாருங்கள். மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள் ஹேட் சம் discrepancies which were difficult to overcome. ஸோ மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் மாஸை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கனோட மாஸ் 39.95.
அதே வந்து பொட்டாசியமோட மாஸ் பாருங்கள் 39.10. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்கனை வந்து ஃபஸ்ட்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க, பொட்டாசியம் வந்து அடுத்ததாக இருக்குது. நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு வரப்போ மாஸ் கம்மியாக இருக்கிற எலமெண்ட் தான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் ஆகிருக்கணும். அதாவது பொட்டாசியம் ஃபஸ்ட்டு இருக்கணும், ஆர்கன் அடுத்ததாக இருக்கணும். ஆனால் மெண்டலிஃப் பீரியாடிக் டேபிளில் ஆர்கன் ஃபஸ்ட்டாக இருக்குது, பொட்டாசியம் அடுத்ததாக இருக்குது. ஸோ இந்த டிஃபிகல்ட்டியை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் வந்து ஃபஸ்ட்டாகவும் ஆர்கன் வந்து அடுத்ததாகவும் இருக்கும். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர், சரிங்களா, அட்டாமிக் நம்பரை வச்சு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா. ஸோ பாருங்கள், பட் ஆர்கன் கம்ஸ் பிஃபோர் பொட்டாசியம் இன் த periodic table. If elements were arranged solely according to increasing atomic mass, argon would appear in the position occupied by potassium in our modern periodic table. So no chemist would place argon, a gas with no tendency to react. Underline பண்ணிக்கோங்க, argon it is a gas with have no tendency to react in the same group as a lithium and sodium. So lithium sodium எடுத்துட்டிங்க அப்படின்னா which are two highly reactive metals. அதே வந்து ஆர்கன் எடுத்துட்டிங்கன்னா அதே குரூப்பில் இருக்குதான், ஆனால் ஆர்கன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இட் இஸ் அ நோ டெண்டன்சி டு ரியாக்ட். அது வந்து ரியாக்ட் பண்ணாது, அதோட ரியாக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, அதாவது 18th குரூப் அப்படிங்கிறது ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் சொல்லுவோம். அந்த 18th குரூப் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா அதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்குது. அது வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணாது, கெயின் பண்ணாது, சரிங்களா. ஸோ அதனால தான் அதுக்கு வந்து ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. அதே லித்தியம் சோடியம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு, லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, சரிங்களா, அதில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடும். அதே சோடியம் அட்டாமிக் நம்பர் 11, சரிங்களா, இது வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து என்னாகும், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லித்தியம் சோடியம் எல்லாமே ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிபன்சிஸ் சஜஸ்டட் தட் சம் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் அதர் தேன் அட்டாமிக் மாஸ் மஸ்ட் பி த பேசிஸ் ஆஃப் பீரியாடிசிட்டி. ஸோ இதை தான் வந்து பீரியாடிசிட்டின்னு சொல்கிறோம். த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி டர்ன்ட் அவுட் டு பி த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் அன் ஆட்டம்ஸ் நியூக்ளியஸ், சம்திங் தட் குட் நாட் ஹாவ் பீன் நோன் பை மெண்டலீஃப் அண்ட் ஹிஸ் கான்டெம்பரரிஸ், சரிங்களா. அதாவது மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிளில் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல, பீரியாடிசிட்டி பற்றி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆர்கன், ரியாக்டிவிட்டி ஆஃப் லித்தியம் சோடியம், ஸோ இதை பற்றி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த ஹென்ரி மோஸ்லே, எ பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட், இன் 1912 discovered the new property of elements called atomic number. அன்லைன் பண்ணிக்கோங்க, அட்டாமிக் நம்பரை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணுறது ஹென்ரி மோஸ்லி, பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட், இன் 1912. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா which provide the better basis for the periodic arrangement of elements. It is well known fact that atomic number of element is equal to the number of protons or the number of electrons present in the neutral atom of element, சரிங்களா. ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆட்டமில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சரிங்களா. ஸோ எவ்வளோ ப்ரோட்டான் இருக்குதோ அது அவ்வளோதான் அதோட அட்டாமிக் நம்பர், ஆர் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அதுதான் அதோட அட்டாமிக் நம்பர். ஏன்னா ப்ரோட்டான் எலக்ட்ரான் ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கும், சரிங்களா. அதனால தான் அதை நியூட்ரல் ஆட்டம்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் அட்டாமிக் நம்பர்னு சொல்கிறோம். த பீரியாடிக் லா வாஸ் தேர்ஃபோர் மாடிஃபைடு த ஃப்ரேம் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் லா. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மாடர்ன் பீரியாடிக் லான்னு சொல்கிறோம். மாடர்ன் பீரியாடிக் லா விச் ஸ்டேட்ஸ் தட் the physical and chemical properties of the elements are the periodic function of their atomic number. ஸோ அட்டாமிக் நம்பரை வச்சு தான் ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு எலமெண்ட்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து அதோட ஃபங்க்ஷனாக இருக்குது, சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் ரெகுலர் இன்டர்வல்ஸ், சரிங்களா, ஒரு இன்டர்வலுக்கு அப்புறமா ரிப்பீட் ஆகிற எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்குது. இதுதான் வந்து மாடர்ன் பீரியாடிக் லா. இது அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் மாடர்ன் பீரியாடிக் லா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் பீரியாடிக் லா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் அன்லைன் பண்ணிக்கோங்க, 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா.